எல்லாருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31, 2025 முதல் ஏப்ரல் 4, 2025 வரை நடைபெற்று நிறைவடைந்துள்ளது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இயற்றப்பட்ட முக்கியமான சட்டங்கள் பற்றின ஒரு தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற சட்டம் வக்ஃப் திருத்த மசோதா 2024. மக்களவையில் இந்த மசோதா ஆகஸ்ட் 8, 2024 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 2, 2025 மக்களவையிலும் ஏப்ரல் 3, 2025 மாநிலங்களவையிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. 1995 ஆண்டு வக்ஃப் சட்டத்தை திருத்தி இஸ்லாத்தை பின்பற்றும் முஸ்லிம்கள் மட்டுமே 5 ஆண்டுகளுக்கு வக்ஃப் சொத்தை அர்ப்பணிக்க அனுமதிக்கவும், மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களில் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை அனுமதிக்கவும், வக்ஃப் தீர்ப்பாயத்தின் முடிவுகளின் இறுதித்தன்மையை ரத்து செய்யவும் இந்த சட்ட மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்தது முசல்மான் வக்ஃப் ரத்து மசோதா 2024. மக்களவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் 8, 2024. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் ஏப்ரல் 2, 2025. மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் ஏப்ரல் 3, 2025. இந்த சட்டத்தின் மூலம் முசல்மான் வக்ஃப் சட்டம் 1923 ரத்து செய்கிறது. அடுத்தது விமான பொருள்களில் நலன்களை பாதுகாக்கும் மசோதா 2025. இந்த மசோதா மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. அறிமுகம் செய்யப்பட்ட நாள் பிப்ரவரி 10, 2025. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் ஏப்ரல் 3, 2025. மாநிலங்களவையில் ஏப்ரல் 1, 2025 இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற சொத்துக்களுக்கு கடன் தவறினால் உரிமைகளை பாதுகாக்கும் சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு சட்டப்பூர்வ விளைவை இந்த மசோதா அளிக்கிறது. குடிவரவு மற்றும் வெளிநாட்டினர் மசோதா 2025. மக்களவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நாள் மார்ச் 11, 2025. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் மார்ச் 27, 2025. மாநிலங்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் ஏப்ரல் 2, 2025. இந்தியாவிற்குள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் நியமிக்கப்பட்ட குடியேற்ற பதவிகளை அறிவிக்க நடுவண் அரசுக்கு இம்மசோதா அதிகாரம் அளிக்கிறது. குடியேற்ற பணியகத்திற்கு வழங்குகிறது. மேலும் வெளிநாட்டினர் பற்றிய தகவல்களை வழங்குவதற்கான நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் கடமைகளை இந்த மசோதா பட்டியலிடுகிறது. அடுத்தது திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழக மசோதா 2025. மக்களவையில் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நாள் பிப்ரவரி 3, 2024. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் மார்ச் 26, 2025. மாநிலங்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் ஏப்ரல் 1, 2025. குஜராத்தில் உள்ள ஆனந்த் கிராமப்புற மேலாண்மை நிறுவனத்தை IRMA திரிபுவன் சர்க்காரி பல்கலைக்கழக நிறுவனமாக மாற்ற இந்த மசோதா முயல்கிறது. அடுத்து ரயில்வே திருத்த மசோதா 2024. மக்களவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் 9, 2024. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் டிசம்பர் 11, 2024. மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் மார்ச் 10, 2025. இந்திய ரயில்வே வாரிய சட்டம் 1905 ரத்து செய்தது. 1905 சட்டத்தின் விதிகளை ரயில்வே சட்டம் 1989 இந்த சட்டத்தின் மூலமாக இணைக்கப்படுகிறது. அடுத்து வங்கி சட்டங்கள் திருத்தம் மசோதா 2024. மக்களவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் 9, 2024. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் டிசம்பர் 3, 2024.
மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் மார்ச் 26, 2025. கூட்டுறவு வங்கிகளின் இயக்குநர்களின் பதவிக்காலத்தை மாற்றவும், வங்கி வைப்புத் தொகைக்கு பரிந்துரைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இந்த மசோதா மூலம் பல்வேறு வங்கிச் சட்டங்கள் திருத்தப்படுகிறது. ரொக்க இருப்பு மற்றும் ஒரு நிறுவனத்தில் கணிசமான வட்டி ஆகியவற்றின் சூழலில் 15 நாட்கள் என்பதன் வரையறைகளையும் இந்த மசோதா மாற்றுகிறது. பேரிடர் மேலாண்மை திருத்தம் மசோதா 2024. மக்களவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் 1, 2024. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் டிசம்பர் 12, 2024. மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் மார்ச் 25, 2025. நகரங்களில் நகர்ப்புற பேரிடர் மேலாண்மை ஆணையங்களையும் மாநில அளவில் மாநில பேரிடர் மீட்பு படைகளையும் உருவாக்குவதற்கும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கும் இந்த மசோதா முயல்கிறது. பாய்லர்ஸ் மசோதா 2024. ஆகஸ்ட் 8, 2024 மாநிலங்களவையில் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது. மக்களவையில் இந்த மசோதா மார்ச் 25, 2025 நிறைவேற்றப்பட்ட சூழலில் டிசம்பர் 4, 2024 அன்றே மாநிலங்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. நீராவி கொதிகலன்கள் வெடிக்கும் அபாயத்திலிருந்து உயிர் மற்றும் சொத்துக்களின் பாதுகாப்பையும் பாய்லர்களை ஒழுங்குபடுத்துவதையும் இது வழங்குகிறது. பாய்லர்கள் சட்டம் 1923 இந்த மசோதா மாற்றுகிறது. எண்ணெய் வயல்கள் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு திருத்த மசோதா 2024. மாநிலங்களவையில் மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட நாள் ஆகஸ்ட் 5, 2024. மக்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் மார்ச் 12, 2025. மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றப்பட்ட நாள் டிசம்பர் 3, 2024. எண்ணெய் வயல்கள் சட்டம் 1948 இந்த மசோதா திருத்துகிறது. கனிம எண்ணெய்களின் வரையறையை விரிவுபடுத்துகிறது. பெட்ரோலிய குத்தகைகளை அறிமுகப்படுத்துகிறது மற்றும் சில குற்றங்களை குற்றமற்றதாக்குகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட சில முக்கியமான சட்டங்களோட தொகுப்பை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.